இந்த மாதிரி ரோப் தைக்கும்போது இந்த கிளாத்தோட பிசுறு வெளியே தெரியாமல் எப்படி தைக்கணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அகலம் உயரம் ரெண்டுமே 3 இன்ச்சில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிளாத்தை இந்த மாதிரி ஒரு பக்கமாக மடக்கிட்டு இந்த ரோப்பை மேலே வச்சு ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தையல் போடும்போது நமக்கு வெளியில் இந்த மாதிரி உள்ள கிளாத்தோட பிசுறு வெளியே தெரியும். இந்த மாதிரி கிளாத்தோட பிசுறு வெளியே தெரியாமல் எப்படி தைக்கணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரோப்பை இந்த சென்டரில் வச்சுட்டு இந்த கிளாத்தை ஒரு பக்கமாக இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் வர மாதிரி திருப்பிக்கோங்க. இதை சுற்றி தான் நம்ம இப்போ தையல் போட போகிறோம். இந்த எண்டில் வரும்போது மட்டும் ஊசியை குத்திட்டு திருப்புங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும். இந்த ரோப் மேலே தையல் போட வேண்டாம், சைடு வரைக்கும் மட்டும் தையல் போட்டு வெளியே எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த ரோப் மேலே தையல் போடலை, இந்த சைடு வரைக்கும் மட்டும்தான் நம்ம தையல் போட்டிருக்கோம். இந்த கேப் வழியாக தான் நம்ம இந்த கிளாத்தை வந்து வெளியே எடுக்க போகிறோம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஊசி வச்சு இந்த கேப் வழியாக கிளாத்தை வெளியே எடுத்துக்கோங்க. ரோப்பை வெளியே எடுத்துடாதீங்க, கிளாத்தை மட்டும் வெளியே எடுங்க. ரோப் வந்து அதே இடத்துல தான் இருக்கணும். கிளாத்தை மட்டும் அந்த ரோப் வரைக்கும் வெளிப்பக்கமாக எடுத்து விடுங்க. இந்த மாதிரி பாருங்கள், ரோப் வந்து அதே இடத்துல தான் இருக்குது. கிளாத்தை மட்டும்தான் இப்போ நம்ம வெளியே எடுத்துருக்கோம். ஊசியை வச்சு நல்லா இந்த ஷேப்பெல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த ஓப்பனை வந்து தையல் போட்டு முடிச்சிடலாம். ரோப் மேலே வரைக்கும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரோப்பை வெளியே எடுத்துக்கோங்க. பாருங்கள், பிசுறு எதுவுமே தெரியாமல் நீட்டாக தைச்சி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.